கணித மேதை ராமானுஜர் மேக்ஸ் பிவைக்யூ டெஸ்ட் பேட்ச் மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம 50 நாளில் 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு நாளில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆல்ரெடி நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் ஷார்ப்பாக உங்களுக்கு 10 மணிக்கு கொஸ்டின் வந்துடும் சொல்லியிருந்தேன். அதே போல் நம்மளோட குரூப்பில் 10 மணிக்கு நான் கொஸ்டின் சென்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம குரூப் 4 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கொஸ்டின், இந்த மாதிரி எல்லாமே கலந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குரிய கொஸ்டினுமே இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பொதுவாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அப்படியே அதே சேம் கொஸ்டினே கொண்டு வருவாங்க, அதே போல் சேம் மாடல் கொஸ்டின் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின் என்ன, அதற்கான ஆன்சர் என்ன, இதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை தாண்டி ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாக அதை நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்குவோம். ஸோ அது சம்மந்தமாகவும் இங்கே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம், நான் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்துருப்பேன், ஓகேவா? குரூப்பில் ஓஎம்ஆர் ஷீட் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக 20 கொஸ்டின் இருக்கும்ல, மேக்ஸில் 25 கொஸ்டின் தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா 8 மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? நான் மேக்ஸ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதே ஓஎம்ஆர் ஷீட்டை மற்றதுக்கு தமிழில் 100 கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி வெற்றி மேக்ஸ் பேட்சில் தமிழ்லையுமே 100 கொஸ்டின் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். ரைட், இப்போ இந்த மேக்ஸ் பேட்சில் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுறவங்க நீங்கள் ஒரு சீட் எடுத்தீங்க அப்படின்னாவே 8 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதிலே நீங்கள் ஒரு 10 சீட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி போக போக நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு ரூல் போட்டுக்கோங்க. என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிடணும். நான் காலையில் 10 மணிக்கு நான் சென்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு 1 டே ஃபுல்லாகவே டைம், உங்களோட ஃப்ரீ டயத்தில் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். நீங்கள் அதுக்கு இடையில நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்ட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு நாளைக்கு இந்த ஒரு கொஸ்டின் நல்லா கரெக்டாக அட்டன் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்தது, இப்போ 6 மணிக்கு அதுக்கான ஆன்சர் கீ கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமாக நான் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் பாருங்கள். ஸோ அதை நல்லா கவனிங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் இப்போ இதுக்கான கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் நம்ம அதை சால்வ் பண்ணுற மெத்தட் என்ன, அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அப்போது என்ன நம்ம அட்டன் பண்ண விதம் என்ன, நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச விதம் என்ன, சார் சொல்லியிருக்க அந்த விதம் என்ன, அதில் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. இதை கவனிச்சிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்குள்ள ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளில் தான் நம்ம அதை கவனிக்கணும். இது ஈஸியாக நம்ம நோட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மட்டும் நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன். அது எந்த விதத்தில் நம்ம டேட்டாஸ் நோட் பண்ணியிருக்கணும், ஆப்ஷன் மெத்தடில் எதுவும் சால்வ் பண்ணிட முடியுமா, ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாமா, இது கட்டாயம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேனா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இதை 10 கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரொம்பவே ஈஸியாக நிறைய நீங்கள் கற்றுக்குவீங்க, ஓகே? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளில் அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிடணும். நீங்கள் அடுத்த நாள் 2 சேர்த்து பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் இன்னொன்று சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் 2 கொஸ்டின் சேர்த்து பார்க்குறது கூட உங்களால் அது தாங்காது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு மனசு தொடர்ந்து பண்ணி 50 கொஸ்டினே நம்ம ஒரே இதாக நம்ம பண்ணிட முடியுமா, காலையில் ஒரு செட்டு நைட்டு ஒரு செட்டு அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா மேக்ஸை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணும். ஒரு சில பேருக்கு அது நல்ல மைண்ட் செட்டு தான், ஓகே நம்ம பார்த்துறணும், அதை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மேக்ஸு ஒரு ஈஸியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜாலியாக போகும். ஒருவேளை கஷ்டமாக இருந்தது ஆன்சர் வரலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் கூட அவங்களால மேக்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா மைண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 25 கொஸ்டின் நம்ம ஒரே இதை அட்டன் பண்ணிடணும். ஒரு நாள் அந்த 25 கொஸ்டினாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். இப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஒரு ரூல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா
உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும், ஜாலியாக போகும். 50 நாள் போகிறதே தெரியாது. இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். நானுமே அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 50 நாள் அப்படின்னா 50 நாளோட நான் முடிச்சுக்க மாட்டேன், இன்னும் நிறையா. ஏன்னா நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கும் அதே போல் 50 நாளுக்கு மேலே டைம் இருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கும் சொல்லவே தேவையில்லை, டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போது எவ்வளோக்குள்ள உங்களை நான் ப்ராக்டிஸில் வச்சுக்கணுமா, ஏன்னா நம்ம முன்னாடியே கற்றுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேப் விட முடியாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த 25 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது டில் எக்ஸாம் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸில் கண்டிப்பாக 25 அவுட் ஆஃப் 25 எடுப்பீங்க. ஓகேவா? அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் உங்களோட மைண்ட் செட், அதாவது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சால் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அதை ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாமுக்கு தேவையானதை அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்காரணத்து கொண்டும் நீங்கள் டெஸ்ட்டு கொஸ்டினை வந்து அன்றைக்குரியதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் இடையில உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். அதாவது நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நான் என்னோடய மென்டார் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க ஒன்று அலாட் பண்ணியிருக்கேன். அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதாவது உங்களோட கான்டாக்ட் நம்பர்னால் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். குயிக்காக நம்மளோட பேட்சில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ டெஸ்ட்டு மட்டும் கண்டக்ட் பண்ணுறது ஒரு பேட்ச் இருக்குது. இன்கேஸ் சார் நான் மேக்ஸ் பேசிக்ஸ்லேருந்தே நல்லா டாபிக் வைஸ் எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு நான் தனியாக பேட்ச் இருக்குது. ஓகே? ஸோ அவங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவிலே அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க குயிக்காக டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், சந்தோஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே முடியும், பாசிபிள் தான். ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான். ஸோ நீங்கள் மேக்ஸில் ஹீரோவாகலாம். ஓகே, 0லேருந்து ஹீரோவாக முடியும். ஸோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு.